மாணவர்களின் ஆடிட்டர் கனவை நிஜமாக்க பிகாம் டிகிரியுடன் சிஏ சிஎம்ஏ ஆடிட்டிங் படிப்புகளையும் இணைந்து படிக்க ஆர்டி காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ் பெருந்துறை ஈரோடு. ஃபார் அட்மிஷன்ஸ் கால் 9843885222. 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டது. இந்த தோல்வி தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொள்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வீரகுமாரிடம் கேட்டு பெறலாம். வீரகுமார், தற்போதைய நிலை என்ன? கூடுதல் விவரம். விக்னேஷ், சட்டமன்ற தேர்தல் முடிவுகள்ல அதிமுக 3வது இடத்திற்கு வந்திருந்தது. இந்த நிலையில அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில தேர்தலுக்கான தோல்விக்கான காரணம் என்ன என்பது குறித்து மாவட்ட வாரியான ஆலோசனை கூட்டம் இன்று அதிமுக தலைமை அலுவலகம் இருக்கக்கூடிய ராயப்பேட்டை அலுவலகத்தில் நடைபெறுகிறது. முதற்கட்டமாக இன்று காஞ்சிபுரம், உத்திரமேரூர், ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதிகளை அடங்கிய காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கான ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெறுகிறது. இதில் கலந்து கொள்ள காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய அதிமுகவினுடைய நிர்வாகிகள், பலர், மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள், நகர ஒன்றிய பொதுக்குழு உறுப்பினர்கள், அதிமுக அணி நிர்வாகிகள் என பலரும் கலந்து கொண்டிருக்கிறாங்க. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது அதிமுக அலுவலகத்திற்கு வருகை தந்திருந்தார். அதிமுக அலுவலகத்தில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோருடைய உருவ சிலைகளுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தியிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அதிமுக தேர்தல் தோல்விக்கான காரணம் என்பது குறித்த மாவட்ட வாரியான ஆலோசனை கூட்டத்தில் முதற்கட்டமாக காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய ஆலோசனை கூட்டம் என்பது தொடங்க இருக்கிறது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி 53 இடங்களை வெற்றி பெற்றிருந்தது. அதில் குறிப்பாக அதிமுக 47 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தது. குறிப்பாக கடந்த கால தேர்தல்களை விட இந்த தேர்தலில் அதிமுக குறைந்த சதவீத வாக்குகளை பெற்றிருந்தது. ஆட்சி மாற்றம் நடந்து விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் ஆட்சியில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில தொடர்ச்சியாகவே தமிழக வெற்றி கழகத்தில அதிமுகவில் முக்கிய பொறுப்புகளில் வகித்த முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள் என பலரும் அதிமுகவில் இருந்து விலகி தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறாங்க. இன்று கூட அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் பாலகங்கா உட்பட பலரும் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய இருக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில அதிமுகவினுடைய மாவட்ட வாரியான இந்த தேர்தல் தோல்விக்கான காரணம் என்பது குறித்து ஆலோசனை செய்ய இருக்கிறார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் குறிப்பாக தேர்தலில் என்ன மாதிரியான பணிகளை அதிமுக நிர்வாகிகள் மேற்கொண்டாங்க, அந்த மாவட்டத்தை பொறுத்தவரையில என்னென்ன மாதிரியான மாற்றத்தை கட்சிக்குள்ள கொண்டு வரணும், உட்கட்சி பூசல் அங்கு என்னென்ன வகையில இருக்கிறது என்பது குறித்தெல்லாம் ஆலோசனை செய்ய இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். விக்னேஷ், நிச்சயமா வீரகுமார், அதிமுகவுக்கு இது ஒரு நெருக்கடியான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். வீரகுமார், திமுக இந்த தோல்வி தொடர்பாக ஆலோசிக்க இணையதளம் தொடங்கினாங்க, குழு அமைச்சாங்க, இந்த மாதிரியான நடவடிக்கைகள்லாம் மேற்கொண்டாங்க. அதிமுக அது போன்ற ஏதேனும் ஒரு வழிமுறையை கையாள திட்டமிட்டு இருக்கா? என்ன பிளான்? குறிப்பாக அதிமுகவினுடைய முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய அணுகுமுறையை எடப்பாடி பழனிசாமியும் அதே பாணியில தொடங்குவதாக தெரிவித்திருக்கிறாங்க. குறிப்பா அதிமுக தோல்வி பெறும் போதெல்லாம் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் அதிமுகவினுடைய அடிமட்ட கிளை நிர்வாகிகள் வரையும் அழைத்து தோல்விக்கான காரணம் என்ன என்பது குறித்து அவர்களிடம் நேரடியாக பேசி கேட்டறிவார். அதே போலதான் எடப்பாடி பழனிசாமி இன்று கிளை முதல் நகர, பேரூராட்சி, ஒன்றிய, மாநில, மாவட்ட அணி பிரிவு நிர்வாகிகள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என பலரோடு நேரடியாக பேச இருக்கிறார். அதிலும் குறிப்பாக அந்த மாவட்டத்து வாரியாக இருக்கக்கூடிய புகார்களை எவ்வித தயக்கமும் இன்றி நேரடியாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் கட்சி நிர்வாகிகள் தெரிவிக்கலாம் எனவும் மாவட்ட செயலாளர் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இங்கு வந்திருந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த நிர்வாகிகள் பலருமே தங்களுடைய வட்ட, பகுதி, கிளை, ஒன்றிய, பேரூராட்சி உள்ளாக என்னென்ன மாதிரியான கட்சி வளர்ச்சி பணிகள் தேவைப்படுகிறது, கட்சியில நிர்வாகிகளை எப்படி மாற்ற வேண்டும் என்பது குறித்து நேரடியாகவே அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர்கிட்ட தெரிவிக்க போகிறாங்க. இதேதான் பல வருடங்களுக்கு முன்பு அதிமுக தோல்வி பெற்ற போது மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களும் கையாண்டார்கள் என்று தெரிவிக்கிறாங்க. அதே அணுகுமுறையை எடப்பாடி பழனிசாமியும் கையாள போகிறார் எனவும் தெரிவிக்கிறாங்க. இதில் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் KP முனிசாமி, திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். விக்னேஷ், சரி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி வீரகுமார். மாணவர்களின் ஆடிட்டர் கனவை நிஜமாக்க பிகாம் டிகிரியுடன் சிஏ சிஎம்ஏ ஆடிட்டிங் படிப்புகளையும் இணைந்து படிக்க ஆர்டி காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ் பெருந்துறை ஈரோடு. ஃபார் அட்மிஷன்ஸ் கால் 9843885222.